23ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார் நேத்துலேருந்து. இப்போ நேத்துலேருந்து ஒரே விஷயம் தான் இன்னும் ஹீட் ஆஃப் தி எலெக்ஷன்ல இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போய் சேருவாரா? இன்ன வரைக்கும் அது இழுபறியிலே இருந்துட்டு இருக்கு. விளக்கம்லாம் கொடுக்குறாங்க தாவேகா தரப்புல இருந்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு கொடுக்குறாங்க. பட் ஏதோ இப்போ டெல்லிக்கு போனதும் சரி, அங்கே போய் இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் சுற்றிட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க விஜயோடைய கூட்டணி நிலைப்பாடு? இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டோட அரசியலே வந்து கூட்டணி அரசியல் தான். ஓகே. யாருமே இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஆட்சி அமைக்கவே இல்லை. ஓகே. கடந்த இது இருக்கக்கூடிய 60-70 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க திமுகவே கிட்டத்தட்ட இப்போ கடந்த வாரத்தில் வந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 21-22 கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க கூட்டணியில் அமைப்பில் ஒன்றா சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது தனியாக நின்று நம்ம மெஜாரிட்டியில் இங்கே கவர்மெண்ட்டாக உட்கார முடியாது. ஸோ எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும். இருக்கிறதுலே இந்தியாவிலே அதிக கூட்டணி சேர்த்துருக்க கட்சின்னு கூட ஒரு இந்த யூடியூப்லலாம் கூட போடுறாங்க. ஸோ 1% ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க கிட்ட கூட கூட்டணி வச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு தரப்பு ஓட்டு கூட வெளியே போயிடக்கூடாது. எந்த ஒரு ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ யார் இருந்தாலும் எல்லாரும் வந்துருங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கணும். ஸோ அப்போ கூட்டணி இல்லாத ஆட்சியே இல்லை. ஓகே. ஸோ இந்தியா ஃபுல்லாக இது நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாடு வந்து முக்கியமாக கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா முக்கிய தலைவர்கள் உயிரோடு இல்லை. ஸோ அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இவர் தனித்து தன்னுடைய அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலில் இவர் தனித்து தான் போட்டிட்டு ஆகணும். ஓகே. ஓகே. ஸோ போட்டிட்டு ஒரு 30% மேலே ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் வந்து பலம் பொருந்தியவர இந்த அரசியலில் இருக்க முடியும். ஒருவேளை ஒரு 15% குறைவான ஓட்டு தான் வாங்குறாரு, தாவேகா வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. ஏன்னா நிறைய சினிமா நடிகர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. வந்து முதல் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேசியும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவர் தான் அவர் வந்து வைகோ அவர்கள். ஆமாம். ஸோ டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போய் அவங்களுக்கு எதிராக தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் தான் வந்து கூட்டணியோடு தான் இருக்கார். ஸோ ஏன்னா அரசியலை பொறுத்தவரை அவங்க கட்சியை நடத்தி ஆகணும். ஆமாம். ஸோ அதுக்காக அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை அப்படின்ற பழமொழி தான் எல்லாரும் பின்பற்றுறது. ஸோ இவர் வந்து என்னோட கருத்து கூட்டணியில் வர்றது தான் இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து கட்சியை நிர்வகிக்கணும், தொண்டர்கள் அப்படியே வச்சுக்கணும்னா ஆட்சி வேணும்னா கூட்டணியில் தான் ஆட்சி. தனித்து ஒரு நடிகராக வந்து தனி மெஜாரிட்டியில் அரசாங்கத்தை உட்காருவாரானா கட்டாயமாக முடியாது. என்னோட அனுபவத்தில் 25 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது, சமுதாய அனுபவம் 25 வருஷம் இருக்குது. ஸோ என்னோட அனுபவத்தில் அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகே.